கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒன்றும் விளக்கம் நமக்கு தேவையில்லை. ரொம்ப அழகா ஆண்டவர் டைரக்டாவே என்ன செஞ்சிருக்கிறேன், ஞானி சொல்லியிருக்கிறாங்க, தன் பாவங்களை அறிக்கையிடுறது அப்படின்னு சொல்லி. இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு குட்டி கதையோட கூட மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டோடைய அன்பை குறித்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஹால்ல என்ன செய்யுதுன்னா, பூனை கத்துற சத்தம் கேட்குது. அப்போ அம்மா தன்னுடைய மகள் ஈவாவை என்ன செய்யறாங்கன்னா கூப்பிடுறாங்க. ஈவா என்ன பண்ற? அந்த பூனைக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, லூனா அப்படின்னு சொல்லி. லூனா ஏன் கத்திட்டே இருக்கா, என்ன பண்ற அப்படின்னு கேட்டப்ப, மம்மி நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பூனை கத்துற சத்தம் நிக்கல. உடனே அம்மா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, ஹாலுக்கு வராங்க. வந்து கேட்குறாங்க, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, தெரியல மம்மி கத்திட்டு இருக்காங்க, நான் சும்மா அவங்கள என்ன செஞ்சிருக்கேன், தடவி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. உங்களுக்கு தெரியல, பூனைக்கெல்லாம் முடி ரொம்ப சாஃப்டா இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அது அழகா அதை கொஞ்சிறது அல்லது அது கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை தடவி கொடுப்பாங்க. ஆனா பூனைக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல தடவி கொடுத்தா என்ன செய்யுது, பிடிக்காது. இந்த பாப்பாவுக்கு தெரியாம என்ன செய்றாங்க, ஈவா என்ன செய்யறாங்க, ஆப்போசிட் சைட்ல இருந்து அதுக்கு என்ன செய்யறாங்க, அப்படியே தடவி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பூனைக்கு இரிட்டேஷன் ஆகி நான் கம்ஃபர்டபுளா இல்லாம கத்திட்டு இருந்திருக்கு. அப்போ அம்மா சொன்னாங்க, ஈவா நீ செய்யறது ரொம்ப தவறான செயல். ஏன்னு சொன்னா, அதுக்கு வந்து எப்படி நீ ஆப்போசிட்ல இருந்து தேய்ச்சிட்டு இருக்க, அதோடைய கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்படியா மம்மி எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பூனை கதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஈவா ஸ்கூல் போயிட்டு வந்தப்ப மூஞ்சில ஒரு கலையில தெரியும். பிள்ளைங்க எப்பவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே அவங்களுடைய நாள் எப்படி இருந்துச்சுன்னு பெற்றவங்க சீக்கிரமா என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மூஞ்சில ஒரு சோகம் இருந்த உடனே அம்மா கேட்டாங்க, என்ன இவா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவங்க கேட்குறாங்க, நல்லா இருக்கிறியா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இன்னைக்கு நாள் நல்லபடியா போச்சு இல்லை, எக்ஸாம் நல்லபடியா எழுதுன இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நல்லபடியா எழுதுனேன், ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டேன் மம்மி அப்படின்ட்டு சொன்னான். என்ன தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னப்ப அவ சொல்றா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம்ல என்ன செஞ்சேன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸாக வந்துருந்துச்சு. ஆனா எனக்கு கிடைச்ச பிளேஸ் எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கார்னர் இடம் கிடைச்சிச்சு. அதனால என்ன செஞ்சேன், என்கிட்ட இருந்த நோட்ஸ் எடுத்து தெரியாம யாருக்கும் தெரியாம நான் காப்பி அடிச்சிட்டேன். அது எனக்கு என்ன செஞ்சா ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவ அழுதோடனே இப்போ மம்மி சொன்னாங்க, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான், நீ என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுரு, மன்னிப்பு கேட்டுட்டு என்ன செய்யலாம், மீதியை ஃபர்தராக உனக்கு நான் சொல்லித்தரேன் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்படி அப்படின்னு சொல்லி போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்து சொன்னாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சப்ஜெக்டுக்குரிய டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஹெட் டீச்சர் என்ன செய்வோம், நம்ம கூப்பிட்டு என்னுடைய காரியத்தை நீ சொல்லு, அவங்க ஒரு வேளை உனக்கு பனிஷ் பண்ணாங்க அதை மன்னிச்சு விட்ருவாங்க. ஏதாவது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ ஆனால் நீ வந்து என்னதுன்னா சின்சியராகிடு அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, நான் இப்போ கூப்பிடல, நைட்டில் கூப்பிட்டு உனக்கு மிஸ்ஸிட்ட நம்பர் கூப்பிட்டுட்டு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய காரியங்கள்லாம் செஞ்ச பிறகு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அப்போ நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது கவலோடு வந்து படுக்கும் பொழுது ஒரு சமாதானத்தோட ஆண்டோட்ட மன்னிப்பை கேட்டுட்டு படுத்தோம். ஏன் இந்த கதை நமக்கு சொல்லப்படும், தன் பாவங்களை அறிக்கை எடுக்கிறவன் என்ன செய்வான், வாழ்வடைவான் அப்படின்னு சொல்றாரு. வாழ்வடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், பாவங்களை அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மறைச்சான் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, அவன் இரக்கம் பெறுவான். யார் இரக்கம் பெறுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அந்த பாப்பா சொன்னா, இனிமேல் எந்த சூழ்நிலையில நான் காப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்லி. நீங்க வேதாமத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவங்களை அறிக்கையிடுறதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுருவை நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் 2 முறை கூறுறதுக்குள்ள நீ 3 முறை என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்லுவாரு. ஆஹா நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை மறுதளிச்சிருவாரு. மறுதளிச்ச உடனே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரத்துல மனம் கசந்து அழுவாரு. மனம் கசந்து அழுத உடனே என்ன செய்வார், ஆண்டவர் அவரை மன்னிப்பாரு. மன்னிச்சுட்டு என்ன செய்யறாரு, பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செய்வதற்கு யாரை பயன்படுத்தின சொன்னா, பேதுருவை பயன்படுத்தாங்க. அவங்க நடக்கும்பொழுது அவருடைய நிழல்கள் பட்டு கூட என்ன செஞ்சாங்களாம்,
நோய்வாய்ப்பட்ட மக்கள் சுகம் பெற்றார்கள் பார்க்குறோம். எப்போ வாழ்வடைய முடியும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம வாழ்வடைய முடியும். அதே இடத்துல இன்னொரு ஆண்டுடைய சீஷன் தான் யூதாஸ் காரியத்து பாவம் செய்தாரு. ஆண்டவர்ல என்ன செய்யல, போகல. ஆனா அவருடைய பாவத்தை உணர்ந்தார், ஆண்டவர்ல அறிக்கை செய்யல. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, மாண்டு போனார். ஆனா நாம ஆண்டவர்ல போய் நம்முடைய பாவங்களை அறிக்கைன்னு சொன்னா அவர் நம்மை மன்னித்து என்ன செய்வாரா, நம்மை இரக்கத்தை காண்பிப்பார். நம்ம மேல இரக்கம் காட்டுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, இந்த நாட்கள்ல ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தோம்னா எங்களை தயவாய் மன்னித்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கன்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மன்னித்து நமக்கு இரக்கம் காட்ட கிருபையா இருக்கிறார். என்ன செய்வாரா, வாய்க்க செய்வார். நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யலாம், நம்ம ஆண்டுடைய பாதத்துல இரக்கம் பெறுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் என்ன செய்வாரு, இரக்கம் பெறுவான் அப்படின்னு போட்டுருக்கு. நம்ம வாழ்வடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நம்ம அறிக்கை செய்யாம இருந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்வடைய மாட்டோம். நம்ம யூதாஸ் காரியத்தை போல மாண்டு போக ஆயத்தமா இருக்கிறோமா, அல்லது பேதுரை போல அறிக்கையிட்டு நம்ம நல்லா இரக்கம் பெற்று என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக அநேக அற்புதங்களை அநேக காரியங்களை நம்ம செய்வதற்கு தேவன் நம்மை எப்படி பேதுரை பயன்படுத்தினார், அதே போல பாவிகளாகிய நம்மையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நோக்கி ஓட நீங்க அவளா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்துவதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் அறிக்கை எடுக்கிறோம். அநேக நேரம் உங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா பாவத்தையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அநேக காரியங்களை விட்டு வெளிவர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். சுவாமி, அந்த பாவங்கள் எல்லாம் விட்டு நாங்கள் வெளிவர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்கிற நாங்கள் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மறைக்காதபடிக்க இடத்துல அறிக்கையிட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் விரிக்கிற வலையிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள நீர் வழியை காட்ட வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அதற்குடைய வேத வசனங்களை எப்போதும் நினைவில் வைக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சாமி, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாக வரப்போகிறது கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்துல பார்க்கிறோம் அங்கேயான பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களும் இருக்கிறது சாமி. திடீர் வியாதிகள் ஆண்டவரே, ஒவ்வொரு புது புது வியாதிகளாக இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது சாமி. எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் சாமி. உடைய பிள்ளைகள் யாரும் அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அந்த வியாதியின் நிமித்தம் கஷ்டப்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி அன்பை அறியாத பிள்ளைகள் எல்லோரும் இப்படி அன்பை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு ராஜா, இப்படி ராஜ்யம் சீக்கிரமாய் வரவும் அது ஆண்டவரே நாங்களும் எதிர்நோக்கி இருக்கிற அந்த கூட்டத்துல நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஆண்டவரே ராஜ்யம் சேர நீங்கள் கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.